ஆண்டவர் புதிய காரியத்தை மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், தரித்திரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், ஒருவேளை நம்முடைய பேர்ல இருக்கிற எல்லா விதமான கிரியைகளை அப்புறப்படுத்தி, ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் இப்போதான் புதிதாக கேட்பீர்கள் என்றால், ஒருவேளை இந்த கூட்டத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இதுவரையிலும் ஆண்டவரை அறியாத ஒரு சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால், அவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்தவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீங்கள் செவி கொடுத்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்களாய் நீங்கள் கேட்டு, உங்கள் வாழ்க்கையிலே இந்த கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது ஒரு புதிய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பழைய பேர்ல இருக்கிற அவமானங்கள், பழைய பேர்ல இருக்கிற தரித்திரங்கள், பழைய பேர்ல இருக்கிற சாபங்கள், பழைய பேர்ல இருக்கிற பாவத்தின் அகோரங்கள், எல்லா விதமான நெருக்கங்களை அப்புறப்படுத்தி, நம்ம பேர் சொல்லக்கூட தகுதி இல்லாத நிலைமையில இருந்த அந்த பேரை மாற்றி ஆண்டவர் புதிய பேரை கொடுக்க, புதிய நாமத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லியிருக்கலாம், நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீ எல்லாம் எதுக்கு வாழ்ற, நீ எல்லாம் இருந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரை இன்றைக்கு நம்புவீர்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் காதுள்ளவர்களாய் கேட்டு எனக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நம்புவீர்கள் என்றால், இன்னைக்கு உங்க வாழ்க்கையை இந்த இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து உங்களுடைய பழைய பெயரை மாற்றி, அந்த பழைய பெயரில் இருக்கிற களங்கங்களை, அசுத்தங்களை, பாவத்தின் அகோரங்களை, சாபங்களை, தரித்திரங்களை, வேதனைகளை, வியாதிகளை அப்புறப்படுத்தி ஒரு புதிய நாமத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய, இந்த புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில நடக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை